ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கூகுள் அக்கௌண்ட் அல்லாட்டா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடி காணலாம். அதுக்கு பக்கத்தில் காண்ற ஆரோ சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணலாம். இப்போ 2 ஆப்ஷன் காணலாம், ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ். இதில் ஃபார் மை பர்சனல் யூஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் ஃபஸ்ட் நேம் நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சர் நேம் என்டர் பண்ணி கீழே காண்ற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் என்டர் பண்ணி கீழே காண்ற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ண நேம் அண்டு சர்நேம் யூஸ் பண்ணி ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். பிடிச்ச நேம் யூஸ் பண்ணியும் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே காண்ற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கூகுளில் நம்ம பாஸ்வேர்டு சேவ் பண்ணணுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லாட்டா நாட் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஐ மீன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.